உனக்கு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்து எல்லாம் வரியும் இல்லாமல் பண்ணி கொடுத்து ரோடை ஃப்ரீயாக கொடுத்து இடத்த ஃப்ரீயாக கொடுத்து குடிக்கிற தண்ணியெல்லாம் செம்பரமாக தண்ணியெல்லாம் அவனுங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பேட்டரிகளுக்கு வாழ வைக்கிறீங்க, நாங்கள் ஏதோ கைகால் உண்ணி தெருவோரம் பிழைக்கிறோம், எங்களுக்கு இத்தனை வரியா, எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனை, எத்தனை ரைடு, பிடிக்கப்படுறவன் தண்டிக்கப்படுறவன்லாம் யார், சாலை ஊரங்களையும் சிறு தொழில் நடத்துகிற மேலே இந்த தாக்குதல் ஏன் கேட்க ஆள் இல்லையா? அதுக்கு தான் எஸ்டிபி இருக்குதுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்திருக்கிறேன். எஸ்டிபி கேட்கும், சிறுபான்மையினருக்கானது, சிறு தொழிலுக்கானது. இந்த இயக்கம் ஒரு வரலாற்று இயக்கமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு கடையில் பூச்சினா இந்த கடை அந்த ஃபோட்டோ அதை சேலம் மாறாராகவே எடுத்துக்கொள்வோம். ஏதோ சேலம் மாறாரிலே இப்படி ஒரு புழு வந்து விட்டது, பூச்சி வந்து விட்டது, ஒத்துக்கிறேன். என்னை போட்டோ டிவிலையும் வீடியோலையும் மீடியாவிலையும் ஏதோ பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை முன்னணி சேனல் ஒளிபரப்புறீங்களே, ஒரு முன்னணி நிறுவனம், ஒரு ஆப்பிள் போன், ஒரு சாம்சங் வெடிச்சு ஒருத்தன் செத்து போயிட்டு அந்த கம்பெனி பேரை சொல்லி நீங்கள் ஒளிபரப்புவீங்களா? முடியுமா உங்களால்? நாங்கள் என்ன கோடி கோடியாக வச்சுருக்கிறோமா? கைகாலை ஊனி எங்கள் உடலை வதைத்து குடும்பத்தை விட்டு இங்கேருந்து போய் ஏதோ ஒரு நாட்டெல்லாம் 10 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தால் அதை இங்கே போட்டு ஒரு ஓடை கட்டி ஒரு கொத்தனாருக்கு சம்பளத்தை கொடுத்து பெயிண்ட் அடித்து ஏதோ ஒரு கடையை போட்டு பொழைச்சிக்கலான்னா அதில் ரைடு அதிகாரிகள்லாம் வரிஞ்சு கட்டி நிற்கிறான். மீடியா கேமரா தூக்கிட்டு வரான். எத்தனை பேர் இப்போ ஆப்பிள் கம்பெனியில் கேமராவோடு உள்ளே போயிருப்பீங்க ரைடுக்கு? எத்தனை பேர் சாம்சங் டிவிக்குள்ளே போயிருப்பீங்க கேட்குறேன்? இல்லை எத்தனை பேர் சோனி நிறுவனத்துக்குள்ளே போய் செக் பண்ணியிருப்பீங்க? இல்லை எத்தனை பேர் எந்த 5 ஸ்டாரில் போனீங்க? எல்லாம் கேமராவோட நுழைஞ்சிட முடியுமா நீங்கள் கேட்டுக்குள்ளே? உங்களை வெளியிலேயே மெட்டல் டெக் வச்சுட்டு செக் பண்ணுவான். அங்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு ஊழ கும்பிட்டு போட்டு வந்துடுவீங்க. நாங்கள் தெருவோரம் கிடக்கிறவையெல்லாம் உங்கள் சகோதரர்கள்ப்பா. நீ நைட்டில் 5 ஸ்டார் கூட ஒரு 5 ஸ்டாரில் உணவு இருக்கா, சாலை ஓரத்தில் 2 இட்லி தான் சாப்பிட்டு போகிறது வண்டி தேடுவீங்க. எங்களை போய் சொந்த மக்களை வதைக்காதீங்க, அட்வைஸ் பண்ணுங்கள். படித்தவன் நான் அறிவாளின்னா அறிவு இருக்கிறவன் என்ன செய்யணும் தெரியுமா? அறிவு இல்லாதவனை அவமானப்படுத்துவதில்லை. அப்துல் கயாமா சொல்லுவார் அதை. ஒருத்தனை எல்லாம் முன்னாலே அவமானப்படுத்தி விட்டு அவன்கிட்ட நன்மை எதிர்பார்ப்பது தவறுன்னு. ஒரு படிக்காதவன் தப்பு செஞ்சு கைகால் ஊனி பிழைக்கிறான அறிவு இருக்கிற அதிகாரிங்க நீங்கள், அவனுக்கு ஆலோசனை கொடுங்க, அரவணைத்து போங்க. நீ வலிமையானவனா? ஒருத்தனை போட்டு அடிக்கிறதுல வலிமை இல்லை. வலிமை இல்லாத கைகால் இல்லாத நொண்டி கூட தாங்கி பிடிப்பவன் தான் வலிமையானவன். அதுதான் உன் வலிமை, அதுதான் உன் வீரம். நான் ஆண்மகன் என்று சொன்னால் எது குழந்தைகளை பெற்று 10 தகப்பனாய் விட்டு ஆண்மகன் இல்லை. பெற்ற தாய் தந்தைக்கு உண்மையான பிள்ளையாகவும், கட்டின மனைவிக்கு ஒரு கணவனாகவும், தன்னுடைய வாழ்ந்த மண்ணுக்கு ஒரு சக மனிதனாகவும் சகவனாகவும், இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் வாழ்ந்து கொண்டு அனைத்தும் தாங்கி பிடித்து தன் இதயத்தை சகிப்புத்தன்மையாக்கி வாழ்க்கையை செதுக்கி கொண்டு எல்லோரையும் அரவணைத்து போகிறான். அவனே ஆண்மகனாவான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் இருந்து.